பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது திருச்செந்தூர் முருகன் கோவிலின் முறையான வழிபாடும் பன்னீர் இலை விபூதி பிரசாத மகிமையும். நம பார்வதி பதே அருண மகாதேவா சிச்சவேசா சிவசிதம்பரம் சிவகார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியம் ஸ்ரீ வள்ளிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியம். நம பார்வதி பதே அருண மகாதேவா. என்னுடைய பேர் ஆறுமுகம். நான் மூவர் சமாதி கோயில் பூஜை பண்ணுவேன். திருச்செந்தூருடைய இந்த தல பெருமைங்கிற பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுதாங்க. திருச்செந்தூர் கோயிலை நிர்மாணித்தவங்க 5 பேர் மொத்தம். அதில் மௌனசாமி, காசிசாமி, ஆறுமுகசாமி, வள்ளிநாயகசாமி, தேசியமூர்த்தி தம்பிரான். இந்த 5 பேர்த்துல 3 பேர் இருக்காங்க. ஆழ்வார் திருநகரில் தேசியமூர்த்தி தம்பிரான் இருக்காரு. அந்த பக்கம் டோல்கேட் பக்கத்தில் வள்ளிநாயகர் இருக்காங்க. இந்த 5 பேரும் தான் அந்த கோயிலை கட்டினவங்க. அந்த கோயில் கருவறை உருவானது வேல பகவான் உருவாக்குனது. வேல பகவான் உருவாக்குனதுனால அந்த குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் குருஸ்தலம். செவ்வாய் வழிபட்டதுனால செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை சாமிக்கு உச்சிக்கால பொழுதுல செவ்வாடையும் செவ்வரளையும் கொண்டு சாமிக்கு சாத்தி வழிபாடு பண்ணா அதனுடைய பலன்கள் சாமி நமக்கு தருவார். உச்சிக்கால பொழுதுல 12 மணிக்கு சாமிக்கு சாத்தணும். எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் போகக்கூடிய ஒரே ஸ்தலம் நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய ஸ்தலம் தான். எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கலாம், ஆனாலும் உடனே கை மேல பலன் தரக்கூடிய பதிகம் நம்ம திருச்செந்தூர் பதிகம் தான். அதுல பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டும் போது பன்னீர் இலையில திருநீர் கொடுப்பாங்க. அவங்க அந்த வேலை பார்க்குற கூலி ஆள் அவங்களுக்கு பன்னீர் இலையில திருநீர் கொடுப்பாங்க. அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி அது பொண்ணா மாறும். தூண்டிகை விநாயகர் கோயில் பக்கத்தில் வச்சு பிரித்து பார்த்தா அது அவங்க வேலை என்ன பார்த்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால பன்னீர் இலைங்க திருச்செந்தூர் வழிபாடு பண்ணிட்டு போகும்போது பன்னீர் இலை திருநீர் வாங்கிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். இது பன்னீர் இலை. இந்த இலையை தான் முருகன் ஆதிசங்கருக்கு கொடுத்தது. அதே மாதிரி இந்த மூவருமே இந்த இலையை கொடுத்து தான் கோயிலை கட்டினது. இதுல பாத்தீங்கன்னா எப்படி முருகனுக்கு 6 கரங்கள், பக்கத்துக்கு 6 கரங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த இலைக்கும் 6 நரம்பு இருக்கு. பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கா. இந்த 6 நரம்பை தள்ளி பார்த்தா வேல் மாதிரி இருக்கு. வேல் வடிவில் இருக்கா. வேல் வடிவில் சாமிக்கு எப்படி 6 கரங்கள், பக்கத்துக்கு 6 கரங்கள், அது மாதிரி இந்த இலையில இருக்கும். இதை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சாலே விஷயம் வறுமை நீங்கிரும். கட்டாயமா இதை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சாலே வறுமை நீங்கிரும். குழந்தை பேர் இல்லாதவங்க அதை சாப்பிடலாம். ஒரே வருஷத்துல குழந்தை தருவார் சாமி. அதே மாதிரி வறுமை உள்ளவங்க வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம். வீட்டில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி நீக்கக்கூடிய ஒரு இதுதான் பன்னீர் இலை. நோய் இருந்தவங்களும் சாப்பிடலாம். 1400 வருஷத்துக்கு முந்தி ஆதிசங்கரர் திருச்செந்தூருக்கு வந்த மாதிரி வரலாறு இருக்கு. அவர் சூளை நோயோடு அங்கே வந்தார். திருச்செந்தூருக்கு அவர் வரும்போதே சூளை நோயோடு தான் வந்தார். அவர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கோகர்ணத்தில் போய் சாமியை கும்பிட்டு எனக்கு ரொம்ப வயிறு வலி தாங்க முடியலைன்னு சாமிகிட்ட சொன்னார். அவர் என்ன பண்ணார், திருச்செந்தூருக்கு போய் சரியாக பெறும்னார். திருச்செந்தூருக்கு போய் அவர் என்ன பண்ணுவார்னா சிவனை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டார். அப்போ முருகன் எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டு சிவனை நினச்சி பார்த்து கும்பிட்டு சரியாக பெறும்னு சொல்லி சொன்னார். திருச்செந்தூரில் சாமிகிட்ட சொல்லி அவர் பன்னீர் இலையை திருநீர் கொடுத்த உடனே அந்த வயிறு வலி நீங்குச்சு. வயிறு வலி நீங்கின உடனே திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு நூல் பாடி கொடுத்துட்டு போனார். அதனால் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் திருச்செந்தூர் அந்த சாமியை வழிபாடு பண்ணிட்டு பன்னீர் இலையை வாங்கி சாப்பிட்டாக்கி நோய் தீந்துடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் திருச்செந்தூர் ஸ்தலம். எல்லா முருகன் கோயிலுக்கும் வந்திருப்பேயா ஏறி கும்பிட்டுட்டு இறங்கி தான் வரணும். ஆனால் திருச்செந்தூர் மட்டும் இறங்கி கும்பிட்டு ஏறி வரணும். திருச்செந்தூர் முருகனுடைய பேரை சொன்னாலே புல்லரிச்சிடும், நினைச்சாலே புல்லரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு முருகனுடைய அவதாரத்தினுடைய ஒரு பெருமை. முருகனுடைய பேரு பிரமகிருதி தோஷத்தையே நீக்கக்கூடிய முருகன் நாமம். அப்படிங்கிற முருகன் நாமம் அவ்வளவு வசத்தியான ஒரு நாமம். திருச்செந்தூருக்கு வந்தால் எல்லாரும் பன்னீர் இலையை திருநீர் வாங்கிட்டு போய் வீட்டில் எல்லாரும் சேமமாக நல்லா பூசி இருங்க. அதே மாதிரி கையில் திருநீர் வாங்கினீங்கன்னா எந்த தூணிலையும் போடாதையே. அதில் தூணில் உங்கள் கையில் இருந்த பாவம் புண்ணிய பூனா அதில் போயிடும். எந்த தூணிலையும் போட ஒன்று வாங்காதைய. தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. அப்படி இல்லாட்டி வாங்கி என்ன செய்யுங்க, மேலே தடவிக்கோங்க. தூணில் மட்டும் போடவே போடாது. திருநீர் ரொம்ப ஐஸ்வர்யம். திருச்செந்தூரில் பஞ்சலிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த பஞ்சலிங்கத்துக்கு நேர மேலே ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக அவங்க தேவர்கள் ரிஷிகள் வழிபடுற மாதிரி ஒரு ஐதீகம். அது பாம்பறை அப்படின்னு சொல்லி பேர். பாம்பறை சுரங்கம் போல இருக்கும். அதுக்கு பின்னாடி போகணும். அதுக்கு இப்போ அனுமதி கிடையாது. அவர் முருகன் வழிபட்ட லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் முருகன் மூலஸ்தானத்தில்
அவருக்கு இடது பக்கத்தில் இருக்கு, உள்ளுக்கு அவர் பக்கத்திலே இருக்கு, இடது பக்கத்தில் அவர் வழிபட்ட லிங்கம் இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட்டு கவுண்டர் ஓடி போனோம்னா பார்வதி அம்பாள் பக்கத்தில் ஒரு இடது பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் ஓடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 சிவலிங்கம் தெரியும், 2 சிவலிங்கம் தெரியும். இப்போ இந்த கொரோனா டயத்துக்கு அப்புறமா அதை பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி சிவபெருமான் வந்து சுவாமி இங்கே வந்து முருகன் வழிபட்ட ஒரு இடம், முருகனே வந்து சிவனை வழிபட்ட இடம். அது சூரசம்காரம் முடிஞ்ச உடனே அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக சுவாமி சிவபூசை பண்ணார். அந்த கடற்கரையில் வச்சு சிவபூசை பண்ணும்போது அந்த சிவபூசை பண்ணதுக்கு அபிஷேகத்துக்கு நீர் வேணுங்கிறதுக்கு அவர் கையில் இருந்த வேலை எரிஞ்சு தான் அந்த நாளி கிணறை கொண்டு பண்ணார். இவ்வளவு கடலில் அந்த உப்பு தண்ணியில் வந்து நல்ல தண்ணி வரணும் அப்படின்னா ஒரு முருகனுடைய ஒரு கருணை தான். அந்த முருகனே கொண்டு பண்ணது தான் நாளி கிணறு. அதை வத்தாத ஒரு கிணறு. எவ்வளவு நம்ம கோதுதமோ அவ்வளவு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்கும். இறங்கவும் செய்யாது ஏறவும் செய்யாது, அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது எல்லாரும் அதில் வந்து புனித தீர்த்தம், அது வந்து புனித தீர்த்தம். ஒரு முருகன் உண்டு பண்ண தீர்த்தம். அது முதல்ல வந்து நாளி கிணத்துல குளிக்கணும், திருப்பி வந்து கடல்ல குளிக்கணும். கடல் வந்து 21 தீர்த்தம். 21 தீர்த்தங்கிறது அக்னி தீர்த்தம், செவ்வாய் தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இதெல்லாம் வரிசைக்கு 21 தீர்த்தம் இருக்கு. இந்த இதில் குளிச்சுட்டு அப்புறம் தூண்டிகை விநாயகரை போய் கும்பிடணும். தூண்டிகை விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறம் மூவரை கும்பிட்டுட்டு முருகனை போய் பார்க்கலாம். எப்படி மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறோமோ அது மாதிரி முதல்ல வந்து மாதாங்கிறது நாளி கிணறு, பிதாங்கிறது கடல், குருங்கிறது மூவர் சமாதி, அப்புறம் தெய்வங்கிறது கடவுள் முருகன் தான். அதனால மாதா பிதா குரு தெய்வம் இதான் முறை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல்ல போய் குளிச்சுட்டு உப்பு பதியுது மேல மண்ணா இருக்கு அப்படின்னு நாளி கிணத்துல 2ஆம் தடவை வந்து குளிக்காங்க. முதல்ல கடல்ல தான் குளிக்காங்க, திருப்பி நாளி கிணத்துல குளிக்காங்க. அது இல்லை, முதல்ல நாளி கிணத்துல குளிக்கணும், 2வது கடல்ல, அப்புறம் வந்து தூண்டிகை விநாயகர், திருப்பி மூவர் சமாதி, அப்புறம் முருகனை போய் பார்க்கணும். திருச்செந்தூரை பொறுத்த அளவில் ஒவ்வொரு காலங்கள்லையும் ஒவ்வொரு வழிபாடு சிறப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள 2வது பிரகாரத்தில் சம்காரமூர்த்தி இருக்காரு, சூர சம்காரமூர்த்தி இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அபிஷேகமோ இல்லை சும்மா ஒரு பால் மட்டும் அபிஷேகம் பண்ணாலே எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை, குடும்ப தகராறு, இல்லை நமக்கு பகையாளிகள் நிறையா இருக்காங்க, அது தீரணும், சுமூகமாக போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து சூரசம்கார வழிபட்டு அந்த சங்கடத்திலிருந்து விடுபடலாம். அதே மாதிரி மேல் நோய் உள்ளவங்க, தோல் நோய் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி உச்சி காலத்தில் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள சுவாமிக்கு வந்து புணுகு சாத்தலாம். சூரசம்கார மூர்த்திக்கு புணுகு சாத்தி வழிபாடு பண்ணி அந்த மேல் உள்ள தோல் நோய் வந்து நீங்கி நல்ல அப்படி வாழ்வாங்க. இதை வந்து சிறப்பான ஒரு வழிபாட்டாக சொல்லுவாங்க. இன்னும் சில அவங்கவங்க சாதகத்துப்படி சில தோஷங்கள் நீங்குறதுக்கும் அந்த ராகு காலத்தில் யமகண்டத்தில் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தம் தான் இந்த சூரசம்கார மூர்த்தம். நம்ம அந்த மூர்த்தத்தை வழிபாடு பண்ணாலே நம்ம பகை இல்லாமல் வாழலாம். பகைவர்கள் நீங்குவாங்க, சுமூகமாக நமக்கு அணுக்கணக்கமாக போவாங்க, நல்லபடியாக வாழலாம். சூரசம்கார மூர்த்திங்கிறது தனிப்பட்ட முருகன் அவதாரம் மட்டும் இல்லை, அது சிவனோட அவதாரம். ஏன்னா வந்து கந்த புராணத்தில் சொல்லும்போது கச்சிப்ப சிவாச்சாரியார் வந்து ஐமுக சிவனார் ஆறுமுக சிவனார் வந்து ஆங்கு உதித்தனன் அப்படின்னு சொன்னார். 5 முக சிவனார் சிவன் தான், சிவனே தான் வந்து ஐமுக சிவனார் ஆறுமுக சிவனாராக வந்து ஆங்கு உதித்தனன் அப்படின்னு சொன்னார். நெத்திக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகன். எந்த ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கலை, சுவாமியினுடைய நெத்திக்கண்ணிலிருந்து அவதாரம் பண்ணவர் தான் முருகன். அதனால் ஆண்மைக்கார பெருமாளே நானென்று மார்பு தட்டும் ஆண்மைக்கார பெருமாளேன்னு திருச்செந்தூர் திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்லுவார். அது வந்து 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் நெஞ்சில் அஞ்சமர வேல் தோன்றும் ஒரு கால் நினைக்க 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் நாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் கந்த புராணத்தில் சொல்லுவாங்க. அதனால் முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது, முருகன் தான் சிவன், சிவன் தான் முருகன். வந்து வழிபாடு பண்ணி சிறப்புறுமாறு அன்போடு வேண்டுகிறோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீநாத் பக்தி மீடியாங்கிற சேனல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மனசில் ஒரு பக்தி வளர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து சேனலில் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஒரு அதை இது பண்ணாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை வச்சு பாருங்கள், அதை கேட்டு பயன்பெறுங்க. முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குமாறு பிரார்த்தித்து வணங்கி வேண்டுகோள் கேட்டுக்கிறோம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளை அனைவரும் பரிபூரணமாய் பெற பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா